Hi friends, welcome to Sticky Mango Kitchen. இன்னைக்கு நம்ம சுட சுட புதினா டீ எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். புதுசா சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சோ பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் 2 கிளாஸ் டீ தான் இப்ப போட போறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல தட்டி வச்சிருக்கிற இஞ்சி துண்டு நம்ம அதல போட்டுக்கலாம். சின்ன அளவு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதை தட்டி அதல போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 10-15 புதினா இலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி சாறும் புதினா சாறும் அதுல இறங்கணும். நல்ல வாசமா இருக்கும். புதினால இருக்கிற சாறு எல்லாம் இறங்கி அந்த தண்ணியே வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. சிம்ல கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போதே நமக்கு தண்ணி நிறம் மாறுறது தெரியும். அந்த மாதிரி தண்ணி நிறம் மாறினதுக்கு அப்புறமா டீ தூள் போட்டுக்கோங்க. டீ தூள் வந்து ரொம்ப கம்மியா போட்டா போதும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுருக்கிறேன். டீக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 கிளாஸ்க்கு 2 கரண்டி போட்டா கரெக்டா இருக்கும். இது இப்படியே விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது இப்படியே கொதிக்கட்டும். இப்ப சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கும். புதினாவும் நல்ல வாசமா இருக்கும். இந்த டைம்ல சுட சுட இந்த டீயை நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், புதினா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கோங்க. புதினாவுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால புதினா கிடைக்கும் போது இந்த மாதிரி வித்தியாசமா புதினா டீயும் போட்டு குடிங்க. டேஸ்டான புதினா டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.